ஏற்கனவே நடந்த மாநாட்டிற்கான அழைப்புல ஜாதி ரீதியாக நீங்கள் இளைஞர்களை அணி திரட்டுகிற போது அதிலும் அவர்களுக்கு யார் பகைவர்கள் என்று நீங்கள் பட்டியலின மக்களை படையாட்சியினுடைய பகைவர்கள் என்று காட்டி நீங்கள் உசுப்பேத்தி ஒரு கூட்டத்தை உருவாக்குகிற போது இந்த சமூகத்துக்கு எதிரானதாக தான் முடியும். அதனால இது ரொம்ப துயரமானது. அதனால மீண்டும் அப்படிப்பட்ட கலவரம் விடுமோ அப்படின்ட்டு அந்த பகுதி சார்ந்த அந்த மாமல்லபுரம் பகுதி சார்ந்த வட நெமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து தலைவர் நடத்தவே கூடாது அப்படின்னு கோர்ட்ல வழக்கு போட்டாங்க. இப்போ அன்புமணி ராமதாஸ் இதுக்காக ரொம்ப தீர்க்கமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 2-3 நாட்களா தூங்காம கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கேள்வி அது என்ன சார் மாநாடுக்கு பேர் சித்திரை முழுநிலவு மாநாடு இதற்காக நடைபெறுது. மதுரையில் கள்ளழகர் ஆற்றல் இறங்குறாங்க. இந்த மாதிரி அரசியல் கட்சி தலைவர்களும் சித்திரையில இறங்குறாங்க. அவ்வளவுதான். அதாவது அப்படி புரிஞ்சுக்கிற வேண்டியதான். எப்பொழுதுமே நீங்க மக்களை திரட்டணும். அவ்வளவுதான். திரட்டுவதன் மூலமாக நாங்கள் அதிகார மையத்திற்கு நாங்கள் பேரம் பேசணுங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தானே தவிர 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். பாமகவோட சித்திரை முழுநிலவு மாநாடு ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறம் என்ன காரணம் தெரியல, நடக்கல. ஒரு பெரிய கலவரம் அப்படின்ற மாதிரியான பல பேக்ரவுண்ட்லாம் சொல்றாங்க. இப்போ திடீர்னு மே 11ஆம் தேதி நடக்க போகுது. அந்த பக்கம் சாலைகள்லாம் மூடப்படும், ஒரு பெரிய பிரம்மாண்டமாக நடக்க போகுதுலாம் சொன்னாங்க. அதுக்கு ஒருத்தர் வழக்கும் போடுறாரு, நடத்தக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதில் என்ன நிலைமையில இருக்கு, நடக்குமா நடக்காதா? ஏற்கனவே நடந்த மாநாட்டிற்கான அழைப்புல ஜாதி ரீதியாக நீங்கள் இளைஞர்களை அணி திரட்டுகிற போது அதிலும் அவர்களுக்கு யார் பகைவர்கள் என்று நீங்கள் பட்டியலின மக்களை படையாட்சியினுடைய பகைவர்கள் என்று காட்டி நீங்கள் உசுப்பேத்தி ஒரு கூட்டத்தை உருவாக்குகிற போது அந்த இளைஞர்கள் மனதிலே அது ரொம்ப ஆழமாக பதிந்து அவன் என்ன பண்ணிடுவான்னா, ஊர்வலமாக வருகிறவன் பட்டியலின மக்கள் இருக்கக்கூடிய கிராமங்களுக்குள்ள போய் தங்களுடைய மாசை காட்டணும், கெத்த காட்டணும், அப்படி சத்தம் போடுறது, கோஷம் போடுறது, அது பண்ணும்போது அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் நான் சொல்ற இந்த மரக்காணத்தில் 2013 கலவரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு சில மாதங்களுக்கு முன்பு தான் தருமபுரி பக்கத்தில் ஒரு 3 கிராமங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டது. அதுதான் நமக்கு தெரியும் எல்லாருக்குமே, திவ்யா இளவரசனுடைய காதல். அதுக்கு எதிர்வினையாக அப்படி ஒன்று நடந்துருச்சு. அந்த நிகழ்வு மிகச்சரியாக தீபாவளிக்கு மறுநாள் நடந்துச்சு. ஓகே. அது நடந்து முடிந்த உடனேயே நாங்கள் நான் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் KM ஷரீஃப், இன்னும் சில ஆக்டிவிஸ்ட் சமூக செயல்பாட்டாளர்கள்லாம் அந்த இடத்தை நேரடியாக பார்வையிடுவதற்கு நானும் போயிருந்தேன். அந்த நாயக்கன் கொட்டாய் இந்த ஊர்களுக்கெல்லாம் நான் போயிருந்தேன். அங்கே ஒரு அண்ணா நகர் இதெல்லாம் இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அது யாரும் குடிசை வீட்டிலே இல்லை. ஒருத்தன் தன் வாழ்நாளில் வீடு கட்டி ஒரு குறைந்தபட்சம் செட்டில் ஆகிறதுக்கு சாதாரண தொழில் பார்க்குறவன். ஒரு அரசு ஊழியர்களில் கூட சில பேர் நேர்மையானவங்க ரிட்டையர்ட் ஆகிறப்ப தான் ஒரு வீடு கட்டுவாங்க. லஞ்சம் வாங்குற முன்னாடியே கட்டிடுவான். முறையாக வாழ்கிறவனுக்கு ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் காத்திருப்பான். பிள்ளைகளை வளர்க்கணும், படிக்க வைக்கணும், பொம்பளை பிள்ளை இருந்தால் கட்டி கொடுக்கணும், அப்படிங்கிற மாதிரி சிரமம். ஒரு வீடு என்பது பல பேருக்கு ஒரு 30 ஆண்டு கால கனவு. அவ்வளவு நாள் சேமிப்பு பண்ணி தான் ஒரு வீடு கட்டுவாங்க. நீங்கள் அதை ஒரு நாளில் தகர்த்தின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது ரொம்ப பெரிய பாவம். அது உங்களுக்கு அந்த கூட்டை கலைக்கிற பாவம். அதை இவங்க பார்த்தீங்கன்னா சிலிண்டரை பிடுங்கி விட்டு ஊருக்குள்ளே அத்துமீறி நுழைந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஆணும் பெண்ணும் காதலித்து கொண்டார்கள் என்பது தனிப்பட்ட நிகழ்வு. அந்த ஊர் மொத்தத்துக்கும் அதில் என்ன பொறுப்பு இருக்க முடியும்? அவர்கள் எல்லாருமே அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்க, மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொடுத்துல தான் பாங்க. யாரோ செய்த தவறுக்காக நீங்கள் ஒரு சமூகத்தையோ ஒரு இனக்குழுவையோ ஒரு சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களையோ பழிவாங்க. 3 கிராமம் எரிந்து விட்டது. ஓகே. எல்லாமே சென்ட்ரிங் வீடுகள். இப்போ அது மாதிரி திரும்ப நடக்கும். அது நடந்து முடிந்த சில நாட்கள்ல இவங்க அந்த சித்திரை அந்த முழு நிலவு மாநாடு நடத்துறாங்க. அவங்க அப்ப அவன் வெறி கொண்டு இருக்கான், யாரு கோபத்துல இருக்கான், பாதிக்கப்பட்ட சமூகத்தினுடைய மக்களா இருக்கிறவன். அப்ப போய் நீங்க உள்ள போய் இன்னும் கோஷம் போட்டேன்னு வச்சுங்க, அது வன்முறை வெடிக்காம இருக்கு. கண்டிப்பா கலவரமாக அது ஒரு பெரிய கலவரமாகி படுகொலையாக முடிந்து விட்டது. தன்னை விட அதிகாரத்தில் மேலே இருக்கிறவனிடத்துல, தன்னை விட வசதி வாய்ப்பில், கல்வியில், அதிகாரத்தில், அரசியல் அங்கீகாரத்தில் எல்லாத்துலேயும் மேலே இருக்கிறவனோட போர் புரியுறதுன்னு ஒன்று இருக்குது. அது கூட நான் சொல்கிறது சட்ட ரீதியான ஜனநாயக ரீதியான ஒரு அதிகாரத்துக்கு எதிரான போர்னு ஒன்று இருக்குது. தன்னை விட தாழ்ந்து இருக்கிறவன்ட்ட, வீழ்ந்து கிடக்கிறவன்ட்ட, பின்தங்கி இருக்கிறவன்ட்ட
ஊர் வேறாகவும் சேரி வேறாகவும் பிரிந்து கிடக்கிறவன்ட்ட அதில் யாரோ ஒருத்தன் படித்து ஒரு அதிகாரி ஆவான், யாரோ ஒருத்தன் படித்து வாத்தியார் ஆயிடுவான், விதிவிலக்காக சில பேர் முன்னேறிப்பான். மற்றவன்லாம் கூலி தொழிலாளியாக, விவசாய கூலிகளாக, உதிரி பாட்டாளியாக கஷ்டப்படுறவனாக தான் இருப்பான், ஏழ்மைப்பட்டவனாக தான் இருப்பான். அவனை பகைவர்களாக காட்டுவது இருக்குல்ல, அது ஒரு சரியான அரசியலே கிடையாது. நீங்கள் எல்லா ஊர்கள்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வட மாவட்டம்னு இல்லை, நான் தென் மாவட்டத்தை சேர்ந்தவன். தென் மாவட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளுக்குள்ளேயும் ஒரு குறிப்பிட்ட சமூகமாக இருக்கிற ஆதிக்க சமூகமாக இருக்கிறவங்க, முக்குளத்தூர் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்கன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அதிமுகவில் போனீங்கன்னா மாவட்ட செயலர் இங்கே அவர் தான் இருப்பார், ஒன்றிய செயலர் அவர் தான் இருப்பார். திமுகக்குள்ளே போனீங்கன்னா பொறுப்பில் அவங்க தான், எல்லாத்துலேயும் அவங்க தான் இருப்பாங்க. அப்போ வேறு சமூகங்களுக்கான பங்களிப்புங்கிறது அங்கே நிகழவே நிகழாதா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். வேறவனுக்கு வந்து வரவிட மாட்டாங்க. கட்சி வந்து முற்போக்கான கட்சியாக இருக்கும், அல்லது சமூக நீதி கட்சியாக இருக்கும், பகுத்தறிவு பேசுகிற கட்சியாக இருக்கும், பொது உடைமை பேசுகிற கட்சியாக கூட இருக்கும். ஆள் வேற ஆள் நுழைய முடியாது. ஒரு கோட்டை மாதிரி எல்லாத்துலேயுமே நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியான ஒரு ஒரு வேலை திட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப கண்ணுக்கு தெரியாமல் ஒரு வலைப்பின்னல் மாதிரி இருக்கும். நீங்கள் அதை வந்து நீங்கள் சினிமா துறையில் பார்க்கலாம். சினிமா துறை வந்து முழுக்க வந்து ஒரு சிலரின் கட்டுப்பாட்டில் இருந்து அது சாமானிய மக்கள்கிட்ட வந்து சேர்றதுக்கு ரொம்ப நீண்ட பயணமாயிருக்கு. இப்பொழுதும் சாமானிய மக்கள்கிட்ட வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் அதிகார மையங்களில் எல்லா இடத்துலையுமே ஒரு சிலருக்கான ஆதிக்கம். இப்போ வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை வந்து நீங்கள் உங்களை விட பின்தங்கி இருக்கிற சமூகத்தோடு இருக்கக்கூடிய போர் செய்கிறது மூலமாக 2 பேரும் ஜெயிலுக்கு தான் போவேன். இப்போ இந்த வழக்கிலே கூட பார்த்தீங்கன்னா, இந்த மரக்காணம் இதில் 2 பேர் கொலை செய்யப்பட்டால் 6 பேர் ஜெயிலுக்கு போயிட்டான். அப்போ யாருமே அதாவது என்ன சொல்கிறதுனா, இந்த 2 குழுக்களுக்கான மோதல் என்பது எதை நோக்கி முடியும்? சிறைச்சாலை நிரப்புறது தான் முடியும், இழப்புகள் தான், வாழ்க்கை இழக்கிறது தான் முடியும். தென் மாவட்டங்களில் ஒரு முறை கலவரம் நடக்கிற போது வெளிநாட்டு பத்திரிகையாளர் ஒருத்தன் ரிப்போர்ட்டிங்காக வர்றான், ஒரு சர்வதேச லெவலில் உள்ள ஒரு பத்திரிகையில். அவனுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன் எதுக்காக 2 பேர் மோதிக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரியல. ஏன்னா வெள்ளையன் கருப்பன் மாதிரியான பிரச்சனை இங்கே கிடையாது. இவனும் கருப்பாக இருக்கான், அவனும் கருப்பாக இருக்கான். இவன் ஒரு மாடு வச்சுருக்கான், அந்த மாட்டை இவன் மேய்ச்சிட்டு வர்றான். இவன் ஒரு விவசாய நிலம் வச்சுருக்கான், அதில் இவன் வந்து வேலை செஞ்சு விளைய வைக்கிறான். பெரிய ஸ்டேட்டஸ் டிஃபரன்ஸ் ஒன்றுமே கிடையாது. இவன் 2 எருமை மடைச்சு தான் அவன் ஒரு எருமை மடைச்சிருப்பான். எப்படா இவங்களுக்குள்ளே வந்து தான் உயர்ந்தவன், தன்னை விட சிறந்தவன் எவனுமே கிடையாதுங்கிற உளவியல் எங்கேருந்து உற்பத்தி ஆகுது? அதுதான் அந்த சாதிய மனநிலையை உற்பத்தி செய்கிற இடம் இருக்குல்ல. சரி, அதை உற்பத்தி செய்கிறாங்க, தேர்தல் அரசியலுக்காகவோ அல்லது வந்து அதிகார மையத்தை அடையணுங்கிற ஏதோ ஒன்று கணக்கில் உற்பத்தி செய்கிறாங்க. அது அவங்களுக்கே எதிரானதாகத்தான் முடியுது, அந்த சமூகத்துக்கு எதிரானதாகத்தான் முடியும். ஓகே, அதனால் இது ரொம்ப துயரமானது. அதனால் மீண்டும் அப்படிப்பட்ட கலவரம் வந்து விடுமோ அப்படின்ட்டு அந்த பகுதி சார்ந்த, அந்த மாமல்லபுரம் பகுதி சார்ந்த வட நெமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து தலைவர் வந்து நடத்தவே கூடாது அப்படின்னு கோர்ட்டில் வழக்கு போட்டார். இப்போ கோர்ட் வந்து பல நிபந்தனைகளை வந்து விதித்து அமைதியான முறையில் நடத்தணும், சிக்கலை உண்டாக்கிடக்கூடாது. இப்போ நீங்கள் தேவர் குரு பூஜைக்கு போகிறவங்க, இம்மானுவேல் குரு பூஜைக்கு போகிறவங்கன்னு ஒரு பெரிய கும்பலை வந்து அணி திரட்டுகிற போது எல்லாருமே அன்றாட வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமாக பாதிக்கப்படும். குரு பூஜை அரசியல், இப்போ காடு வெட்டி குருவுக்கு குரு பூஜை நடத்தணும்னு ஒரு கூட்டம் கிளம்பியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் என்ன ஆகும்னா, ஒரு சமூகத்தை வந்து அணி திரட்டுகிற போது அதற்கு போட்டியாக நாங்களும் அணி திரட்டுறோம், நாங்களும் எங்காளுகள்லாம் சேர்ந்தது பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இந்த அணி திரட்டல்லாம் ஏதாவது ஒரு வகையான மோதல் போக்குக்கு, சாதிய மோதல் போக்குக்கு வழிவகுக்குமா வழிவகுக்காதாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஓகே, இப்போ அதற்கு பதிலாக எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், கல்வியில் உரிய பங்களிப்பு வேணும். இப்போ நீங்கள் சில சாதிகள் இருக்கான், அவன் வந்து வன்முறைக்கு போக மாட்டான், அதுக்கு பதிலாக என்ன செய்வானா, அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பின்தங்கி இருக்கிறவர்களுக்கு பொருளாதார ரீதியாக உயர்த்துறதுக்கு கடன் உதவி வழங்குறது, திருமண உதவி வழங்குறது, படிக்கிறதுக்கு பணம் கட்டுறது, அவன் வந்து மாநகரத்தில் வந்து தங்கி வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கான அவங்க சமூகம் சார்ந்த ஒரு விடுதி, ஏதாவது ஒரு இது மாதிரி விஷயங்களில் அவனுக்கு வந்து கொஞ்ச நாள் தங்குறதுக்கு குறைந்த விலையில் அவனுக்கு அனுமதி தருது. அப்படி நற்செயல்களின் வழியாக சாதி சங்கங்கள் வந்து வன்முறைக்கு தான் பயன்படணும்னு கிடையாது, படிக்க வைக்கிறதுக்கும் பயன்படலாம், வேறு சில நல்ல விஷயங்களுக்கும் பயன்படலாம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி நடத்தலாம், வேறு பல வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அரசியல் ரீதியாக ஒருத்தனை வந்து எந்த சிந்திக்க விடாமல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக உருவாக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஓகே, அது சில நேரம் வந்து விபரீதத்தில். இப்போ இது அரசியலுக்காக தான் இதை பண்ணுறாங்களா? சில 12 ஆண்டுகளாக இதை பண்ணாமல் இருந்துட்டு இப்போ அன்புமணி ராமதாஸ் வந்து அவர் கையில் எடுத்து இவ்வளோ பயங்கரமாக அதை பெருசாக கொண்டு வரணும்
அந்த ரோட்ல யாரும் வராதிங்க, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. அதாவது பாமக அதிகார மையத்தில் இடம்பெற்ற காலகட்டம் என்பது சமீப காலமாக அப்படி ஒரு வாய்ப்பே அவங்களால பெற முடியாது. அதிகார மையத்தில் இருந்தாங்க, இவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார், மத்திய அரசாங்கத்தில் பங்கேற்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க, மாநில அரசுலேயுமே குறிப்பிடத்தக்க அளவிற்கு எம்எல்ஏக்கள் பெரிய அளவில் உருவானாங்க. அப்படிலாம் இந்த கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போனது. திருமாவளவனும் ராமதாஸும் கைகோர்த்து கொண்டு ஒரே அரசியல் செய்வது அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டமும் நமக்கு இருந்தது. இந்த தர்மபுரி சம்பவத்திற்கு பின்பு தான் அந்த பிளவு நேர்ந்தது. அதற்கு முன்பு முரண்பாடு இருந்தது, அந்த முரண்பாடுகள் தீர்க்கப்பட்டது. அப்போ எல்லா சமூகங்களினுடைய கூட்டமைப்பாக நம்ம இருக்கணும். சாதியை நம்ம நடைமுறையில் ஒழிக்க முடியலை. இந்து மதம் இருக்கிற வரைக்கும் சாதி இருக்கும், அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அம்பேத்கரே சொல்கிறார். அப்போ சாதி ஒழிப்பு என்பது நடைமுறையில் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் சாத்தியம் இல்லை. அதனுடைய வெறியை தணிக்கிறது, அதனுடைய வேகத்தை தணிக்கிறது, சமூக நல்லிணக்கத்துக்காக வேண்டி சில கூட்டமைப்பை உருவாக்குவது அப்படிங்கிறது என்ன ஆச்சுன்னா தலித் அல்லாதவர்கள் கூட்டமைப்பாக மாறிடுச்சு. தலித்துக்களை மட்டும் நீங்கள் தவிர்த்துருங்க, ஊருக்குறா போய் உங்கள் பிள்ளைகளை யாராவது கூட்டிகிட்டு போயிடுவாங்க, தலித் பசங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க, பெரிய அவமானம் ஆயிரும் அப்படின்னு இந்த ஆணவ படுகொலைக்கான ஒரு இதை தூண்டுறது, அது மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்கிறது. யாராவது பெத்த பிள்ளைய போய் கொலை செய்வானா அப்படின்னா அந்த கொலைக்கு என்ன காரணம் அப்படின்னா தூண்டுதல். சமூகத்தில் அவனுக்கு கௌரவம் பறி போயிருச்சு, மானம் போயிருச்சு என்கிற ஒரு உணர்வை. சாதி தான் அவனுடைய மானம், அவன் கட்டி இருக்கிற வேட்டி சட்டைங்கிறது சாதி தான், மதம் தான், வேற எதுவுமே கிடையாது. மானம்ங்கிறது ஒருத்தருடைய இன்னொருத்தர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது கிடையாது. என் ஜாதியினுடைய இது வழக்கம் கெட்டு போயிடக்கூடாது என்கிற ஒரு உணர்வு தான் அது அடிப்படை. அப்படின்னு சொல்லும்போது பெத்த பிள்ளையை கொண்டுட்டான்னா அவன் அந்த சமூகத்தில் வீரனாக பார்க்கப்படுறான். இதெல்லாம் இதையெல்லாம் மாற்றுவதற்கு நம்ம ஒரு அறிவியல் யுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரு நவீன வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த உலகமே உள்ளங்கைக்குள்ளே வந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு நவீன உலகத்திற்குள்ளே இன்னும் என்ன பண்ணுறான், வெளிநாட்டுக்கு போகிறான், நவீன வசதிகளை அனுபவிக்கிறான், எல்லா விதமான சுகபோகங்களையும் அனுபவிச்சுட்டு அங்கே போய் ஜாதிய ரீதியான வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு சூழல் நிலவிக்கொண்டே இருக்கிறது. ஓகே, இப்போ இது நடக்குமா நடக்காதா சார்? நிபந்தனையோடு நடந்தாலுமே இல்லை, மாநாடு நடக்கும். நான் என்ன சொல்றேன்னா, ஜனநாயக பாதைக்கு நம்ம மக்களை அழைத்து செல்வதற்கான வாய்ப்பாக இந்த திரட்சியை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர அது சாதி ரீதியான திரட்சியாக இருந்தால் அந்த கட்சிக்கு தானே அது பின்னாடி. ஓகே, இல்லை இப்போ இந்த தேர்தல் வர சமயத்தில் இதில் என்னென்னா நடக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப அமைதியாக அவங்க சொல்கிற அந்த விஷயங்களும் நடக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு கலவரம் மாதிரியான விஷயங்கள், இல்லை ஒரு சட்டம் ஒழுங்குக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த மாதிரி கூட நடக்கலாம். அப்படி இருக்கும்போது தேர்தல் டைம்ல தேர்தல் காலத்தை இன்னும் ஓராண்டுக்கு சட்டப்பேரவை தேர்தல் அருகில் இருக்கும்போது கலவரம்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா பிற சமூகம் அவர்களுக்கு எதிராக திரும்பிடுங்கிறதுனால ரொம்ப அச்சத்தோட தான் இருப்பாங்க. இது என்னன்னா எங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு. எல்லா கட்சியுமே என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தலுக்கு நெருக்கத்திலே பெரிய மாநாடு நடத்துவாங்க. அந்த மாநாட்டில் பார்க்கிற அந்த கூட்டம் இருக்குல்ல, இவ்வளோ பெரிய திரட்சியை நான் திரட்டிட்டேன், இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டத்தை திரட்டிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி மரியாதை எனக்கு சீட்டு கொடு என்று ஆளுகிற கட்சியோ அல்லது ஆள விரும்புகிற கட்சியிலையோ கூட்டணி பேரத்திற்கு ஒரு கூட்டத்தை காட்டுவது. ஓகே, அப்படிதான் அதை புரிந்து தமிழ்நாட்டில் இருந்து ஃபுல்லா ஆமா எல்லா பகுதிகளில் இருந்தும் அவங்க அழைப்பு விடுப்பாங்க. நீங்க உங்களுக்கு 25,000 பேர் மட்டுமே கொள்ளுகிற ஒரு மைதானத்துக்கு நீங்க தமிழ்நாடு முழுக்க இருந்த ஆட்களை கொண்டு அந்த ஸ்பாட்டில் போய் பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் பேர் திரண்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நம்பிடுவீங்க. அந்த அளவுக்கு கூட்டம் தெரியும். கூட்டம் என்ன ஆகும்னா, நீங்கள் மனித தலைகளை எப்போவுமே நீங்கள் வரிசைப்படுத்தி எண்ண முடியாது. ஸ்கூலில் வகுப்பறையில் மாதிரி நீங்கள் என்ன அட்டன்ஸ் 55 பேர் 60 பேர்னு சொல்ல பண்ண முடியாது. ஒரு குரூப் உள்ளே வந்துக்கிட்டு இருப்பேன், ஒரு குரூப் வெளியே போயிட்டே இருப்பேன். நீ எப்படி கணக்கு பண்ணுவீங்க? கணக்கு பண்ணவே முடியாது. அப்போ அந்த உங்கள் கண் பார்வையில் உங்களுடைய விஷனுக்கு என்ன தெரியுதோ, உங்கள் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் மனித தலைகள் தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரம்மாண்ட கூட்டம் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அதனால் எல்லா அரசியல் கட்சிகளும் செய்கிறது தான். ஏன்னா தர்மபுரி அந்த கலவரத்துக்கு பின்பு பாமக பெரிய அதிகார வீழ்ச்சி அடைந்திருக்கிறார். ஓகே, அதனால் மீண்டும் மீண்டும் அந்த அரசியல் தவறை செய்ய மாட்டார்கள் நான் நினைக்கிறேன். இப்போ அன்புமணி ராமதாஸ் இதுக்காக ரொம்ப தீர்க்கமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 2-3 நாட்களாக தூங்காமல் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காருலாம் கேள்விப்படுறோம். ரீசெண்டாக கட்சியில் இருந்த பிரச்சனைகளையும் பார்த்தோம். பிடிச்சா இருங்க இல்லைனா போயிடுங்கன்ற அளவுக்குலாம் அன்புமணி ராமதாஸ்க்கு ப்ரெஷர் வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த மாநாடு எவ்வளோ முக்கியம் அவருக்கு கட்சியில் சம்மந்தப்பட்டவருக்கு? இல்லை, அந்த கூட்டம் மொத்தமே எனக்காகத்தான் வந்துச்சுன்னு அவர் சொல்கிறதுக்காக தான் நடத்துகிறார். அதனால் இது அரசியல் பேரம் தான். அதனால் அதாவது ஒரு சமீபத்தில் வைகோ சொன்ன உதாரணம் தான்.
கண்ணாடியில் விழக்கூடிய விரிசல் என்பது தான் சரி செய்ய முடியாது. தண்ணீரில் விழக்கூடிய விரிசல் என்பது உடனே சரியாயிடும். அன்புமணி ராமதாஸுக்குமான விரிசல் என்பது கண்ணாடி விரிசலாக நிரந்தரமானது அல்ல. அது வந்து ஒரு ஈகோ, ஒரு அகங்காரம். யார் பெரியவன், நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான். இன்னும் வயசான ஆட்களுக்கு 2வது குழந்தை பருவம்பாங்க, பிடிவாத குணங்களோட சில பேர் அணுகுவாங்க பிரச்சனைகளை. அப்படித்தான் அவர் பின்னாடி யாரும் இப்போ இருக்க மாட்டாங்க. ஓகே, அவருடைய மூத்த தலைவர், வயதில் பழுத்தவர் அப்படிங்கிற கணக்கில் அவரை பகைக்கக்கூடாது, அவரை வருந்த வைக்கக்கூடாது அப்படிங்கிற இடம் தான் இங்கே இருக்கே தவிர, முழுக்க செயல்பாட்டு இடம் என்கிறது அவர் தானே உருவாக்கினார். ராமதாஸ் இல்லாமல் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து இந்த கட்சியில் உறுப்பினராக முடியுமா? நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும்? ஓகே, இருந்தாலும் இப்போ காலகட்டம் வந்து இவருடைய காலகட்டமாக மாறி. அது என்ன சார் மாநாடுக்கு பேர் சித்திரை முழுநிலவு மாநாடு? அதாவது அவங்க வந்து மொழி பண்பாடு அந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களுக்கு சித்திரை பெருவிழா அப்படிங்கிறது வந்து ஒரு முழு நிலவில் வந்து மக்கள் ஒன்று கூடுவது அப்படிங்கிறது அது ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கிறது. நீங்கள் ஆற்றங்கரை ஊர்களெல்லாம் சித்திரை திருவிழா நடைபெறுதில்ல? ஆமாம், அது சமயத்திற்காக நடைபெறுது. மதுரையில் வந்து கள்ளழகர் ஆற்றில் இறங்குறாங்க. அது மாதிரி அரசியல் கட்சி தலைவர்களும் சித்திரையில் இறங்குறாங்க, அவ்வளோதான். அதாவது அப்படி புரிஞ்சுக்கிற வேண்டியதான். ஓகே, எப்பொழுதுமே நீங்கள் வந்து மக்களை திரட்டணும், அவ்வளோதான். திரட்டுவதன் மூலமாக தாங்கள் அதிகார மையத்திற்கு நாங்கள் பேரம் பேசணுங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தானே தவிர, அது அவங்க பல விஷயங்கள் நடத்தியிருக்காங்க. தமிழிசை சார்ந்த விஷயங்கள் நடத்தியிருக்காங்க. வந்து தமிழ் உணர்வு சார்ந்து நிறைய வேலைகளை அவங்க செஞ்சுருக்காங்க. அதையும் நம்ம மறுக்க முடியாது. அவர்களுடைய பாசிட்டிவான பக்கங்களை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு வரைக்கும் மக்கள் தொலைக்காட்சி வணிக ரீதியாக வெற்றி பெறாத போதும் கூட தொடர்ந்து தூய தமிழில் அவங்க பேசுகிறாங்க. தமிழர் பண்பாட்டு ஆடைகளை உடுத்துறது மாதிரி தான் செய்தி வாசிக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கடந்து போக முடியாது. ஓகே, ஒரு முன்னுதாரணம் தான். தமிழ் தேசிய அடையாளம், ஈழ விடுதலை எல்லாமே தான். தொடக்க காலத்தில் சாதிய விடுதலையும் பேசுனாங்க. அது பின்னாடி அவங்களுக்கு வாக்கு வங்கிக்கு பாதகமாக வரக்கூடாதுங்கிறதுக்கு இப்போ அவங்க பழையபடி அதை கையில் எடுக்கிறாங்க. இப்போ நிறைவாக வந்து 2026 பாமகவோட இடம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன ரோல் பண்ணுவாங்க? பாமகவினுடைய இடம் வந்து திமுகவின் பக்கம் வருவதற்கு ராமதாஸ் போன்றவர்கள் வந்து அதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறாங்க. திமுக பாமக. ஆனால் அவங்க திமுகவோடு அவர்கள் இருக்கும்போது மட்டும்தான் அவர்கள் அதிகாரத்தின் உச்சியில் இருந்திருக்காங்க. மன்மோகன் சிங் காலத்துல தான் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். திமுகவோடு பாமக எப்பொழுதெல்லாம் இணக்கமான போக்கை கையாண்டதோ அப்பொழுதெல்லாம் அது அதிகாரத்தினுடைய ஒரு மிக மிக முக்கியமான பொறுப்பில் அவங்க இருந்தாங்க. திமுக கூட்டணி இருந்து அவங்க வெளியேறியதற்கு பின்பு மாறி மாறி கூட்டணி வைப்பாங்க. திமுக மாறி மாறி கூட்டணி வைப்பாங்க. அந்த பாலிடிக்ஸ் வந்து இப்போ நடைமுறையில் அவங்களுக்கு செல்லுபடியாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே அவங்களுடைய முக்கியத்துவம் என்பது பெரிய பின்னடைவுக்கு உள்ளாயிருக்கு. ஏன்னா நம்ம குறிப்பிட்ட அந்த மரக்காணம் பிரச்சனை உருவான போது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலம் ராமதாஸ் அவர்களை கைது செஞ்சாங்க. அது பெரிய வன்முறையாக வெடித்து பேருந்துகள்லாம் உடைச்சாங்க, அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அதனால் அவர்கள் அரசியலில் பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். இந்த பின்னடைவை வந்து சரி கட்டுவதற்கான முயற்சியில் அவங்க இருக்கிறாங்க. அதிமுக கூட போக அதிமுக கூட்டணியை விட்டா வேற வாய்ப்பு இல்லைல்ல. தமிழ்நாட்டில் யார் வேணாலும் கம்பு சுத்தலாம். திமுக அதிமுக இந்த இருதுருவ அரசியலை தாண்டி ஒரு அரசியல் நடைமுறைக்கு வருவதற்கு எவ்வளவு காலம் ஆகுன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் திமுகவை விட்டா பற்றி கொள்வதற்கு ஒரு நதிக்கு 2 கரைகள் மாதிரி, இந்த கரையில் நீந்தனா இந்த கரைக்கு தான் வரணும். அதனால் அதிமுகவை விட்டால் வேறு போக்கிடம் இல்லை. ஓகே, திமுகவின் கதவுகள் மூடப்பட்டு விட்டது. கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு நன்றி.